Here comes lot number 15, S. Vikashini from 7th A1. Lot number 15, S. Vikashini from 7th A1. தாமரை போல வந்திருக்கும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அள்ளி போல் மலர்ந்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், என்னை போல இருக்கும் மாணவர்களுக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயர் வெற்றி சிகரம் எட்டும் தூரம். இப்புத்தகத்தின் எழுதியவரின் பெயர் முனைவர் சுந்தராவுடையப்பன். இவர் மேனாள் அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி இயக்குனர் மற்றும் இலக்கிய ஆன்மீக தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மற்றும் ஒளிபரப்பாளர். இவர் புதுச்சேரி, சென்னை, மதுரை, கொடைக்கானல் ஆகிய அகில இந்திய வானொலி நிலையங்களில் தமிழ் பணியாற்றியவர். இவர் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை அழைப்பின் பெயரில் வட அமெரிக்கா சென்று 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இலக்கிய பிரிவுகள் நிகழ்த்தியவர். இவர் சுவை நாவலர் விருது, இலக்கிய பணிக்காக குன்றக்குடி அடிகளார் விருது, தமிழ் சான்றோர் விருது, தமிழ் செம்மல் விருது போன்ற விருதுகளை பெற்றவர். இவர் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக இப்புத்தகத்தினை எழுதியுள்ளார். இப்புத்தகத்தில் நான் விடாமுயற்சி விவேக வெற்றி எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு சிறு கதையின் மூலம் விளக்கியுள்ளார் ஆசிரியர். இரு நண்பர்கள் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் நீந்தி அக்கரை உள்ள நாவல் மரத்தை அடைய வேண்டும். இரு நண்பர்களும் நீந்த தொடங்கினார்கள். அதில் ஒரு நண்பன் பாதி ஆற்றை அடைந்ததுடன் வந்த வழியே நீந்த தொடங்கினான். மற்றொரு நண்பனோ நீந்தி அக்கறை அடைந்தான். இதில் இருவருமே வெற்றியாளர்கள் தான். காரணம் என்னவென்று தெரியுமா? அக்கறை அடைந்தவனுக்கோ வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்னும் நேர்மறை முயற்சி. இக்கரை வந்தவனுக்கோ உயிர் மட்டுமே போதும், வெற்றி தேவையில்லை எனும் எதிர்மறை முயற்சி. இக்கதையிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று தெரியுமா? நாம் முயற்சியுடன் ஒரு வேலை செய்தால் நிச்சயமாக வேலையில் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். முயற்சி முயற்சி விடாமுயற்சி, அது மட்டுமே வெற்றியின் அடிப்படை காரணம். விடாமுயற்சி முறைப்படுத்தப்பட்ட விவேக வெற்றி யார் வெல்வதற்கு முன்னர் உங்களை வெல்ல வைக்கும். நன்றி. வெற்றி சிகரம் என்னும் புத்தகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெளிவாக கூறிய விகாசினிக்கு பாராட்டுக்கள்.